கடந்த 27ஆம் திகதி இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வால் தமிழர்களுக்கு ஒரு சாதகமான நிலைமையும் ஒரு பாதகமான நிலைமையும் ஏற்பட்டிருக்கின்றது. அவை என்ன என்ன விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். நான் சொல்லுகின்ற விடயங்கள் எனது பார்வையில் எனக்கு சரியெனப்பட்ட விடயங்களை நான் சொல்லுகின்றேன். அதனை முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆனால் நான் சொல்லுகின்ற விடயத்தையும் நீங்கள் உள்வாங்குங்கள். அதே போல பல விடயங்களை தேடி படியுங்கள். பல ஊடகங்களில் வருகின்ற உண்மையான செய்திகளையும் பாருங்கள். அனைத்தையும் ஆராய்ந்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வாருங்கள். அதனை தாண்டி எந்த ஒரு யூடியூபர் சொல்லுகின்ற தகவல்களையோ அல்லது ஊடகங்கள் சொல்லுகின்ற தகவல்களையோ உண்மை என்று நம்பாதீர்கள். நீங்கள் சிந்தித்து ஒரு கருத்தியலை இதுதான் சரியாக இருக்கும் என்கின்ற முடிவுக்கு வாங்கள். அதுதான் ஆரோக்கியமானது. அந்த வகையில் தான் கடந்த 27ஆம் திகதி இடம்பெற்ற நினைவேந்தல் தொடர்பாக தமிழர்களுக்கு ஒரு சாதகமான நிலையும் ஒரு பாதகமான நிலையும் ஏற்பட்டிருப்பதாக நான் பார்க்கின்றேன். அது என்னவென்று சொன்னால், கடந்த 27ஆம் திகதி பிரமாண்டமாக இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றது. முக்கியமாக கிளிநொச்சி முல்லைத்தீவில் மிகவும் பிரமாண்டமாக இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றது. பல மக்கள் அங்கு சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். அதனை தாண்டி அந்த ஏற்பாடுகளும் பிரமாண்டமாக இருந்தது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தமிழ் ஊடகங்களிலும் வெளிவந்தது. சமூக வலைத்தளங்களிலும் பல தமிழ் இளைஞர்கள், யுவதிகள் மற்றும் மக்கள் வெளியிட்டிருந்தனர். ஆனால் இது இங்கே மட்டும்தான் இப்படி வெளியிடப்படுமா என்று கேட்டால் இல்லை. இதே காட்சிகள், இதே விடயங்கள் சிங்கள ஊடகங்களிலும் சிங்கள சமூக வலைத்தளங்களிலுமே வெளியிடப்படும். அப்படி அன்றைய நடந்த நிகழ்வுகள் சிங்களத்திலும் வெளியிடப்பட்டது. அதனை பார்த்த நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ச, அதை தவிர உதய கம்மன்பில போன்றவர்கள் அங்கே போர்க்கொடி தூக்கினார்கள். அதாவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், பயங்கரவாதிகளுக்கு நினைவேந்தல் நிகழ்வுகள் மிக பிரமாண்டமாக வடக்கு கிழக்கிலே நடக்கின்றது. அதனை தாண்டி மீண்டும் பயங்கரவாதத்தை வளர்க்க போகின்றார்களா, அனுரவுக்கு வாக்களித்ததற்கு நன்றிக்கடனாக அங்கு பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கின்றார்களா என்கின்ற பல குரல்கள் அங்கே எழுந்தது. மீண்டும் இனவாதத்தை கொண்டு வந்தார்கள் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த அல்லது அந்த குடும்பத்துடன் நெருங்கியவர்கள். இப்படியான சூழ்நிலையில் விரும்பியோ விரும்பாமலோ பெரும்பான்மை மக்களை மையப்படுத்தித்தான் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் நகர்கின்றது, அனுரவின் அரசியல் நகர்கின்றது. அப்படித்தான் நகர வேண்டும். அப்படி நகர்ந்தால்தான் அவர் மீண்டும் ஜனாதிபதியாக வர முடியும் அல்லது அடுத்த தேர்தல்களை சந்திக்க முடியும். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் தான் நாமல் தரப்பிலிருந்து மற்றும் அவர்கள் சார்ந்தவர்களிடமிருந்து இப்படி எதிர்ப்பு குரல்கள் வருகின்ற போதுதான் உடனடியாக கைது நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 3 கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த 3 ஒருவர் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக இன்றைய தினம் செய்திகள் வெளிவந்திருந்தன. ஆகவே இவ்வாறான கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. அதனை தாண்டி இன்னுமே கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த கைது நடவடிக்கைகள் எல்லாம் ஏனென்று சொன்னால், இந்த நாமல் தரப்பினர் அங்கே கூக்குரலிட அதனை கட்டுப்படுத்துவதற்காக அங்கே எழுகின்ற பிரச்சனைகளை கொஞ்சமாவது நீட்டு போக வைக்க வேண்டும் அல்லது நாங்கள் அதற்கான நடவடிக்கை எடுக்கின்றோம் என்பதற்காக ஒரு பக்கம் இவ்வாறான கைதுகளை மேற்கொள்கின்றார்கள். மறுபக்கம் இன்னொரு விடயமும் நடக்கின்றது. அதாவது தேசிய மக்கள் சக்தி சார்பாக அதற்கு சரியான பதிலும் கொடுக்கப்படுகின்றது. அதை தொடர்ந்து இந்த காணொலிக்கு பின்னால் பார்க்கலாம். அதற்கு முதல் இந்த பாதகமான விடயத்தை மட்டும் பார்த்துட்டு போவோம். ஆகவே இப்படியான விடயங்கள் நடக்கின்ற போது எங்களது இளைஞர்களும் கைது செய்யப்படுகின்றார்கள். அதனை தாண்டி எதிர்காலத்தில் இந்த தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை அல்லது தமிழ் மக்களை மையப்படுத்தி அல்லது தமிழ் மக்களின் கருத்துக்களுக்கு இணங்க ஏதாவது ஒரு விடயத்தை தென்னிலங்கை நடத்துகின்ற போது அனுர தரப்பு கொஞ்சம் யோசிக்கும். காரணம், நாங்கள் ஒரு விடயத்தை தமிழர்களுக்காக விடுகின்ற போது அது இங்கே தென்னிலங்கையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். நாங்கள் என்னதான் சர்ச்சைகளை சமாளித்தாலும் அந்த தாக்கம் இங்கு ஏற்படுத்துகின்ற போது நாங்கள் தேவையில்லாமல் சிக்கலில் மாட்டிக்கொள்வோம். ஆகையால் தமிழர்கள் சார்ந்த விடயங்களை இனி மேற்கொள்ளுகின்ற போது மிகவும் அவதானமாகவும் அதேவேளை முறையிலும் கையாள வேண்டும். அதிக சுதந்திரத்துடனும் அதிக வெளிப்படைத்தன்மையுடனும் கையாண்டோம் என்று சொன்னால் அங்கே எங்களுக்கு சிக்கல் வரும் என்கின்ற ஒரு எண்ணம் அங்கே இயல்பாகவே தோன்றும். அப்படி ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே பிரம்மாண்டமாக செய்து அங்கே தோற்றுவித்து விட்டோம். ஆகவே இப்போதுதான் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது அவர்களிடமிருந்து ஏதாவது ஒரு தீர்வு பெற்றுக் கொள்வதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். வாக்களித்து விட்டீர்கள். ஆகவே இனி நன்மைகளை பெறுவதை மாத்திரமே குறிக்கோளாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற வகையிலே அது சரியாக கொஞ்சம் கையாண்டு இருக்கலாம் என்கின்ற எண்ணம் எனக்கு தோன்றுகின்றது. இவ்வாறு நினைவேந்த நிகழ்வுகள் இங்கு பிரமாண்டமாக இடம்பெற்றதன் பின்னணியில் தமிழர்களுக்கு ஒரு பாதிப்பு தன்மை ஒன்று இவ்வாறு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. இன்னொரு விதத்தில் இதனால் நன்மை ஒன்றும் நடந்திருக்கின்றது. எந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டு என்பது போல இவ்வாறு தமிழர்களுக்கு எதிராக நடந்து முடிந்த நினைவேந்தலுக்கு எதிராக நாமல் தரப்பு கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் அதற்கு அமைச்சர் விஜித கேரத் மற்றும் வர்த்தக அமைச்சர் உள்ளிட்ட
தேசிய மக்கள் சக்தியை சார்ந்த அமைச்சர்களும் அதேவேளை கட்சியில் பதவியில் இருப்பவர்களும் இந்த நாமல் தரப்புக்கு சரியான ஒரு பதிலடியை கொடுத்து வருகின்றார்கள். அதாவது தமிழர்கள் தங்களது உறவுகளை தொலைத்திருக்கிறார்கள், அவர்கள் இறந்திருக்கிறார்கள், அவர்களை நினைவு கூறுவதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கின்றது. அதனை தாண்டி பயங்கரவாதம் மீளாது, இது ஒரு தேவையற்ற கருத்து என்கின்ற வகையிலே அவர்கள் பதிலடியை கொடுக்கின்றார்கள். இதனால் எங்களுக்கு ஒரு நன்மை இருக்கு என்னன்னு சொன்னால், தென்னிலங்கையிலே இவ்வளவு காலமும் இங்கு நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றால் அது பயங்கரவாதமாக பார்க்கப்பட்டது தென்னிலங்கை சிங்கள மக்களால். ஆனால் இப்போது நடக்கின்ற என்றால் அங்கு சிங்கள தரப்பை, அதாவது ஆட்சியில் இருக்கின்ற தரப்பை இப்படி ஒரு பதிலை நாமல் ராஜபக்சர்களுக்கு சொல்லுகின்ற போது சிங்கள மக்கள் கொஞ்சம் சிந்திப்பார்கள். அப்படியானால் இவ்வளவு காலம் இவர்கள் சும்மா ஏமாற்றி இனவாதத்தை தான் வளர்த்திருக்கிறார்கள், உண்மையிலே தேசிய மக்கள் சக்தி சொல்வது போல அங்கு பயங்கரவாதம் மீளாது, அதனை தாண்டி அங்கு உறவுகள் விரும்புவதற்காகத்தான் நினைவேந்த நிகழ்வு நடாத்துகின்றார்கள், இவர்கள் தான் இதனை பெரிய பிரச்சனையை ஆக்குகின்றார்கள் என்கின்ற வகையிலே சிங்கள மக்கள் யோசிக்க முயற்சிப்பார்கள். அதே போல தமிழ் தரப்பு நியாயங்களை தமிழர்கள் என்ன சொல்லுகின்றோமோ அதை தற்போது தேசிய மக்கள் சக்தி பதிலடியாக பொதுஜன பெரமுனவுக்கு கொடுத்து வருகின்றது. இதனால் எங்களது கருத்து, நாங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை தேசிய மக்கள் சக்தியை சொல்லுகின்ற போது தென்னிலங்கையில் இனவாதம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இனி நினைவேந்த நிகழ்வு நடாத்துவதற்கு அல்லது அதனை வைத்து ஒரு அரசியல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழலும் இங்கு உருவாகி இருக்கின்றது. ஆகவே இப்படி ஒரு நன்மை நடந்திருக்கிறது. அதே போல எதிர்காலத்தில் என்னதான் இருந்தாலும் தேசிய மக்கள் சக்தி பதிலடி கொடுத்தாலும் தமிழக தரப்புக்கு ஏதாவது செய்கின்ற போது மொட்டு கட்சியினர் இப்படி கலைக்கின்ற போது நாளைக்கு எங்களுடைய அரசியல் பாதிப்படைந்து விடுமோ என்கின்ற எண்ணத்தில் சில விடயங்களை வெளிப்படைத்தன்மையாக செய்வதற்கு அஞ்சுகின்ற ஒரு சூழலும் இல்லவும் அது தமிழர்களுக்கு பின்னடைவாக ஒரு பாதகமாகத்தான் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. ஆகவே எதிர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கருத்து பட்டியலில் உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ ஜெயகாந்தன்.